ஆகவே இந்த வெளியில் நான் கர்த்தருடைய வார்த்தையை கடன் சொல்லுவோம். தேவன் தாம் எங்கள் ஒவ்வொருடையும் பேச போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு சிறுவர் தினம், ஆசிரியர் தினம், அங்கே அதே போல் எல்டர்ஸ் டே இருக்கிறது. நான் திருப்பிக்குளம் வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிப்போம். அங்கே வேதாகமத்திலிருந்து நான் வாசித்து நான் ஒரு சில காரியங்களை பயிர்ந்து நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். அங்கே 1 சாமுவேல் 1 அதிகாரம் 26, 28 வசனத்தை நான் வாசிப்போம். இந்த வேளையில் 1 சாமுவேல் 1 அதிகாரம் 26, 28 இங்கே சாமுவேலுடைய கதை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சாமுவேல் இஸ்ரவேலில் ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். அவனை குறித்து அங்கே சொல்லுகிற போது இப்படி சொல்லுகிறது. அங்கே 1 சாமுவேல் 1 அதிகாரம் 26, 27, 28 வாசிக்கிற போது இப்படி சொல்லுகிறது. என் ஆண்டவனே, இங்கே உம்மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என்னுடைய ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றான். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். அங்கே சாமுவேல் பெற்றோர் அங்கே அவன் பால் மறக்க பண்ணி சொல்லு பால் மறக்க பண்ணி அவனை கொண்டு ஆலயத்திலே அங்கே விட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலினுடைய ஒரு பெரிதான ஒரு தீர்க்கதரிசியாக அவன் காலப்போக்கிலே வளர்ந்து வந்தாண்டு காணக்கூடிய இருக்கிறது. இவ்வளவு தூரம் ஒரு தியாகம், ஒரு தன்னுடைய பிள்ளையை அங்கே ஆலயத்திலே கொண்டு வந்து விடத்தக்கதாக ஒரு பெரிதான ஒரு ஒப்பு கொடுத்தலை, ஒரு தியாகத்தை அங்கே அன்னாலும் அங்கே 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 சொல்லுகிற தகப்பன் எல்கானாவும் இங்கே செய்தார்கள் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி உருவாகும்படியாக இதோட கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை, கர்த்தர் செய்த காரியத்தை அவர்கள் தேவனுக்கு கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றும்படியாக அவர்கள் முன்வந்து அதை செய்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு பிரியம் இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம், இங்கே பிள்ளைகள் என்று வருகிற போது பெற்றோருக்கு ஒரு பெரிதான பொறுப்பு இருக்கிறது. அங்கே நாங்கள் நினைக்கிறோம் அங்கே ஆவிக்குரிய காரியம் என்று சொன்னால் அது சபை, இல்லாட்டி சபை போதகர், அங்கே ஊழியர்கள், ஊழியத்தோடு சம்பந்தப்பட்ட ஓவிநாள் பாடசாலை ஆசிரியர்கள், இவைகள் என்றதை நான் நினைத்துக் கொள்ளும். ஆனால் எனக்கு பிரியமாக உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம், இங்கே பிள்ளைகள் என்று வருகிற போது, பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய காரியம் என்று வருகிற போது பெற்றோர் முதலாவது பெரிதான ஒரு பங்கை இங்கே வகிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆமென். நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பொறுப்பு வாய்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். அன்று அங்கே சாமுவேல் ஒரு பெரிதான ஒரு தீர்க்கதரிசியாக வருகிறதற்கு அங்கே அவருடைய ஒப்பு கொடுத்தல், பெற்றோருடைய ஒப்பு கொடுத்தல் இல்லை அர்ப்பணிப்பு அங்கே முக்கியமாக காணப்பட்டது. சில கர்த்தரிடத்தில் அவள் அங்கே ஜெபம் பண்ணி பெற்றுக்கொண்ட காரியம் கர்த்தர் கொடுத்தார். இங்கே கொடுத்த போது அவள் அங்கே பெற்ற பின்பதாக அவள் அநேக நாட்களில் நாங்கள் அதிலிருந்து பின்வாங்கி போகிற சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. என்ன கர்த்தாவே, நீ எனக்கு ஒரு 50,000 கொடுத்தா நான் அதில் ஒரு 5,000 கொடுப்பேன்னு சொல்லுவோம். பிறகு 50,000 கிடைச்சோன்னா அதுக்கு ஒரு பட்ஜெட் ஒன்று வந்துடும். ஏன்னா அதுக்கு மேலதிகமான செலவு வந்துடும். அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம், இந்த 5,000 அடுத்த முறை தர நேரம் அதுலேயும் சேர்த்து இந்த 5,000 நான் கொடுத்துட்றேன். என்ன சரி, நான் பொருத்தனிலிருந்து விலகுகிற சந்தர்ப்பங்கள் சில நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் வேறு சில பொருத்தன் ஆண்டவரை நமக்கு இதை நான் செய்வேன் என்று, ஆனால் அதில் வந்து தவறி போகிற சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ஆனால் இவள் தன்னுடைய அங்கே அநேக காலம் பிள்ளையில் அவளுக்கு தெரியாது. ஆனால் அவங்க அங்கே அங்கே தேவனை நான் கொடுப்பேன் என்று வாக்கு தந்த பண்ணின பொருத்தனை பண்ணினபடி அவளுக்கு அதை செய்தால் என்று காணக்கூடாது. இன்றைக்கு எத்தனை பேர் நாங்கள் அங்கே எங்களுக்கு கொடுத்த பொருத்தனையை நிறைவேற்றவர்களாக காணப்படுகிறோம். ஒரு அர்ப்பணிப்புள்ள, ஒரு தியாகமுள்ள ஒரு பெற்றோராக இவர்களை நான் காணக்கூடிய இருக்கிறது. எனக்கு பிரிவு இந்த நாள் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம்தான். இன்றைக்கு பொறுப்பு எங்களுடைய கையில் இருக்கிறது, எங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை குறைத்து. நாங்கள் அழகான நாடகம் உண்டு. அங்கே குடும்பமாக நாங்கள் தேவனை நோக்கி பார்க்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொரு மேலும் அங்கே கடமை இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து அங்கே ஞானத்திலும், இங்கே சரீர பிரகாரமும், இங்கே மனுஷ தயவிலும் அவர் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொல்லப்பட்டது. எல்லா விதத்திலும் அங்கே நீங்கள் வாசித்த லூக்கா 2 அதிகாரம் கடைசி வாசனம் இப்படி சொல்லுகிறது. நான் வாசிப்போம். இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலும் அங்கே வளர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே லூக்கா 2 அதிகாரத்தை நீங்கள் பார்க்குற போது வேதம் சொல்லுகிறது, இப்படி சொல்லுகிறது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும்
கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளையானது வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்திலும் நிறைந்ததாய் தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது என்று 40ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமா ஆவிக்குரிய ரீதியாம் ஞானத்திலும் மனுஷ தெய்வம் எல்லா விதத்திலும் இயேசு கிறிஸ்து வளர்ந்தான். இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் படிப்பேன் ஞானத்துக்கு நாங்கள் எல்லா பெஸ்ட் ஸ்கூல்ஸ் என்ன நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ரைட்? அப்படி தானே எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்ய பார்க்குறோம். அப்படி தானே? இல்லை எங்களுடைய ஆகாரம் கொண்டு வருகிற போது பிள்ளைகள் சரீர வளர்ச்சிக்கு நாங்கள் என்ன கூடுமானவற்றையும் நாங்கள் பிள்ளைகளுக்கு நான் ஒழுங்கு செய்து கொடுக்க பார்க்குறோம். ஒரு நாள் நாங்கள் பட்டினி போட்டதில்லை பிள்ளைகளை. என்ன நான் 3 நேரம் ஆகாரம் கொடுக்குறோம். பிள்ளைகளுக்கு சிறந்த அங்கே சரீர வளர்ச்சிக்கான காரியங்களை செய்கிறோம். அதே போல் பிள்ளைகள் அங்கே படிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா டியூஷன்ஸ் என்ன காரியம் தேவையோ நாங்கள் அதுக்கு ஞானத்தில் சரீரத்தில் பழக்க வழக்கங்களை நான் சொல்லிக் கொடுக்குறோம். நான் பிள்ளைகள் எப்படி பழகணும் எப்படி பழகணும் என்று சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் ஆவிக்குரிய காரியம் என்று வருகிற போது சில நான் சபைக்கு கூட்டி வரவே நான் யோசிக்கிறோம். பிள்ளை நீ இன்றைக்கு வீட்டேறு நான் போயிட்டு வரேன். ரைட் ரைட் நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். சபை கூடியவர்களை சில நான் விட்டுறேன். பிள்ளைகள் வருகிற போது நான் சிறப்பு நாயத்திலேருந்தே பிள்ளைக்கு தெரியணும் ஞாயிறுண்டா நான் ஆராதனைக்கு போகணும். அன்றைய நாட்களில் யூத நாட்கள் 12 வயசுலேயே சகல காரியங்களும் பிள்ளை யூத மதப்படி இங்கே பிள்ளைகள் கற்று தேர்ந்தவர்களாக காணப்படுகிறார். இன்றைக்கு நான் யோசிச்சு பார்க்கணும் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு இல்லை அந்த பிள்ளை ஆவிக்குரிய விதத்தில் வளர்றதுக்கு நான் வேறு என்ன செய்துக்கணும்? டியூஷனுக்கு அனுப்புகிறோமா? பிள்ளை போய் இன்றைக்கு ஜெபம் பண்ணிட்டு வா, இந்த டீச்சர்கிட்ட போய் இல்லை இந்த பாஸ்டர்கிட்ட போயிட்டு இல்லாமட்ட வேறு ஏதாவது காரியம் செய்யணும். வேறு என்ன காரியம் நான் செய்கிறோம்? ஞாயிறு ஒன்று ஆராதனை கூட்டிடுறோம், சண்டை ஸ்கூலுக்கு விடுகிறோம். அது நாங்கள் சில வழியில் பிள்ளை நீ வா நாங்கள் வேலையாக நான் பிள்ளையை கூட்டிகிட்டு போயிடுவோம். சண்டை ஸ்கூல்லையும் பிள்ளை ஒழுங்காக நிற்காதாங்க. ரைட்? இன்னைக்கு இப்படி தான் நாங்கள் நடந்து கொள்கிறோம். அதுக்கு பிறகு நான் கேட்பேன் பிள்ளைய பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளை கொஞ்சம் முரட்டாட்டமாக இருக்கிறான். என்ன இல்லாட்டி பிள்ளை இப்படி போகிறான் இப்படி இப்படியெல்லாம் போத்தான் போகிறான். என்ன செய்கிறது? சண்டை ஸ்கூலுக்கு வந்தே இப்படி அப்படி போகிறான்டா. அதுக்கும் வேற இல்லைன்னு சொன்னால் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம்தான். ரைட்? பிரியமானவர்களே, ஆவிக்குரிய ரீதியிலே பிள்ளை வளருகிறதுக்கு நீங்கள் என்ன முயற்சி எடுத்திருக்கிறீர்கள்? இல்லை என்ன காரியம் நீங்கள் செய்கிறீர்கள்? உங்களோட பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ளே வளருகிறதுக்கு ஞாயிறு ஆராதனையை தவிர வேறு என்ன வேலை திட்டம் இல்லை, என்ன காரியம் உங்களிடத்தில் இருக்கிறதுதான் என்னுடைய கேள்வி. அவை எங்களுடைய பொறுப்பு, ஒவ்வொருடைய பொறுப்பும் பெற்றோடைய பொறுப்பாக இருக்கிறது. உண்மையில இந்த ஆலயத்தில் கொண்டு விடுகிற போது ஆலயம் பிள்ளை வளரக்கூடிய சூழலில் நீங்கள் வேதாமத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆசாரியனை ஏலியை சொல்கிறேன் இவன் குடிச்சிட்டு வந்திருக்கான்னு அவளுக்கு பிள்ளையான ஒரு அன்னால குறித்து படத்தை தான் காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவனும் சரியா விளங்கிக்கொள்ள பிள்ளைகளும் சரியா வளர்த்து கொள்ளல. ஆலயம் அப்படி ஒரு சூழலில் இருக்கல. அப்படியான சூழலில் தான் அன்னால் தன்னுடைய பிள்ளையை கொண்டதும் அதுவும் பாலகனை கொண்டு வச்சு 3 வயசுல கொண்டு விடுறா. நாங்கள் இந்த சர்ச்சில் கொண்டு விடலாமா? இந்த பாஸ்டரா, இந்த ஊழியக்காரா, இவங்கள்ட்ட எல்லாம் கொண்டு கொடுக்கலாது தெரியுந்தான் எப்படின்னு சொல்லி நான் கதைக்க மாட்டோமா? நாங்கள் அப்படித்தான் ஓம் கடவுளை நீ கொடுத்தீர், ஆனால் இந்த சபையிலன்னா எனக்கு கொண்டு விடையலாது. நான் ஒரு சொல்லி முழு நேரம் கொண்டு இந்த சர்ச்சில் கொண்டு விடுங்கன்னு சொல்லி, சரி இந்த சர்ச்சில் இந்த சர்ச்சிலையோ ரைட் எந்த ஊழியக்காரதுனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், அப்படி அண்ணால் அன்றைக்கு யோசிச்சிருந்திருந்தால் கடைசி வந்தால் இஸ்ரவேலுக்கு ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்க மாட்டார். ஆமே. எனக்கு இப்படி உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம் எங்களுடைய அர்ப்பணிப்பு ஒப்பு கொடுத்தல் இங்கே அவசியமாக இருக்கிறது. ஆமேன். அதே போல் நீங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் யோசேப்பு இங்கே 41ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொண்டு சொன்னால் ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற போது நீங்கள் ஆதியாகமம் அங்கே 41ஆம் அதிகாரம் 43 47 வாசிக்கிற போது வேதம் இப்படி சொல்லுகிறது. தன்னுடைய இரண்டாம் ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 43 44ஆம் வசனம். தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தொண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். 46ஆம் வசனம். யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது 30 வயதாயிருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். அங்கே 30 அதே போல ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் இங்கே 19ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான்,
ஆமென். அங்கே யோசேப்பை குறித்து சொல்லுகிற போது அவன் அங்கே வீட்டில் கடைசி பிள்ளை, அவன் அங்கே சொற்பனம் காணுகிறவனா காணப்பட்டான். அவனுக்கு அங்கே நீங்கள் 17 வயசு அவனுக்கு, ரைட்? 17 வயசுல அவன் சொற்பனம் காணுகிறவனா காணப்பட்டான். அங்கே நீங்கள் 30 வயசு வருகிற போது அவன் அங்கே எகிப்திலே இங்கே ராஜாவுக்கு அடுத்ததாக முழு எகிப்து தேசத்துக்கும் பிரதானியாக அங்கே நியமிக்கப்பட்டதை காணக்கூடியதாக இருக்கிறது, ரைட்? ஆனால் அதற்கு முன்பதாக அவன் அநேக பாடுகள் கஷ்டங்கள் கூடாக கடந்து போக வேண்டி ஏற்பட்டது. இங்கே 17 வயசுல அவன் சொற்பனம் காணுகிறான் சொல்லி அங்கே தன்னுடைய சகோதரத்தில் தன்னுடைய பெற்றோடத்தை சொல்லுவான், தன்னுடைய கதிர் நிற்கிறது, மற்ற கதிரெல்லாம் தன்னை வணங்குறன்னு சொல்லி, அப்போ சகோதரர்கள் நானும் உன்னை வழங்க போகிறோமான்னு கேட்கிறார்கள். 2வது சொற்பனம் காண்கிறான், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களும் தன்னை வணங்குறதாக. அந்த நேரத்தில் அங்கே அவர்களுக்கு தகப்பனும் தாயும் அங்கே சகோதரர்கள் நாங்கள் உன்னை வணங்குறதா நீ நினைக்கிறாய் என்று கேட்கிறார்கள். ஆனால் அவனுடைய சொற்பனமானது அங்கே அதன் பின்பதாக நான் காண்கிறோம், இங்கே நிறைவேறுகிறதை காண்கிறோம். அங்கே 30 வயதிலே அவங்க நிறைவேறுகிறதை நான் காணக்கூடிய இருக்கு. அதன் பின்பா நீங்கள் அதன் கதையை வாசித்தினால் விளங்கும். அங்கே எகிப்துக்கு அங்கே இஸ்ரவேல் அங்கே பஞ்சம் என்று சொல்லி பெத்லே அங்கே எகிப்துக்கு அங்கே ஜனங்கள் அங்கே யோசேப்பும் அங்கே யோசேப்புடைய தகப்பன் யாக்கோபு சகோதரர்கள் எல்லாரும் அங்கே போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த இடைப்பட்ட காலப்பகுதி மிகவும் இலகுவான காலப்பகுதி அல்ல, ரைட்? ஒரு முறை அவன் வருகிற போது அங்கே சொல்லுறது அவனை கொலை செய்து விடுவோம் என்று சகோதரர் யோசிக்கிறான். இவன் சொற்பனம் கண்டிருக்கிறான். இவனை ஆளை பார்க்கிறான், இவன் நான் கொலை செய்து விடுவோம் என்று அங்கே பார்க்கிறான். இல்லாட்டி பரவாயில்ல கொலை செய்ய வேண்டாம், ஒரு சொன்னாங்க நீ குழியில தூக்கி போட்டுடு. சரி, குழியில தூக்கி போடுறாங்க. பிறகு நீங்க போய் வழிப்போக்க இருக்கவங்க வித்து விடுவோம்னு சொல்லி குழியில தூக்கி அங்கே ரத்த பழி சுமருவான்னு சொல்லி அவன் வழிப்போக்கருக்கு வித்து விடுகிறதை காணக்கூடியதா இருக்கிறது. அங்கே அவன் வித்து அங்கே எகிப்துக்கு கொண்டு போகிற போது அங்கே போர்த்திவாருடைய மனைவி அங்கே அவனை தகாத விதத்தில் நடந்து கொள்ள பார்த்ததுனால இறுதியிலே அவனை சிறைச்சாலையிலே இங்கே கொண்டு போய் விட்டார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சிறைச்சாலையில் அவனுடைய வாழ்க்கை கடந்து போனது. அவன் இவ்வளவு அசௌகரியங்களுக்கூடாக அங்கே எதிர்பார்க்காத அனுபவங்களுக்கூடாக விருப்பமில்லாத காரியங்களுக்கூட அவன் கடந்து போனான். இறுதியிலே அவனுடைய சொற்பனமானது நிறைவேறுகிறது. ஆமே, அவன் கண்ட கனவை தேவன் நிறைவேற்ற, அது தேவன் கொடுத்த காரியமாக இருக்கிறது. ஆமேன். இந்த வழி உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், தேவன் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். ஆமேன். நம்புறீங்க? இந்த காலை வழியில் ஒவ்வொருத்தரும் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார். தேவனுடைய வாழ்க்கை ஒரு விசேஷித்த காரியத்தை அங்கே வைத்தவராக காணப்படுகிறவராக இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருத்தரும் அங்கே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. பார்க்க யோவான் 1:12 சொல்லுகிறது இப்படி சொல்ல. யோவான் 1:12 வாசிக்கிற போது அவருடைய நாமத்தில் அவர் ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமீன். ஒவ்வொருத்தரும் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார். ரோமர் சொல்லுகிறது 8:14-15 அங்கே நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் அங்கே நான் வேதம் சொல்லுது, நாங்கள் ஒவ்வொருத்தரும் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாங்கள் பெற்றவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய ஜனங்களாக இந்த காலை வழியில் நாங்கள் காணப்படுகிறோம். ஒரு உலகத்து அங்கே நாங்கள் எதிர்பார்க்கிறோம் உடைய பிள்ளைகள் நல்ல பழக்க வழக்கம் இருக்கணும்னு சொல்லி, நல்ல படிப்பு இருக்க வேண்டும்னு சொல்லி, நல்ல ஜப் ஒன்று செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம், ரைட்? அப்படித்தானே? இல்லை அந்த பிள்ளை நல்ல ஒரு பதவியில் இருக்க வேண்டும் நாங்கள் விரும்புகிறோம். எங்களுடைய பிள்ளைகளை குறித்து நல்ல எதிர்பார்ப்பு. ஏன்னா நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஸ்கூலை கொடுத்துருக்கோம், நல்ல படிப்பை கொடுத்துருக்கிறோம், பிள்ளை வளர்றதுக்கான காரியங்களை செய்திருக்கிறோம், பிள்ளைக்கு தேவையான எல்லாம் நாங்கள் செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனபடினால நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எங்களுடைய பிள்ளை நல்ல ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். என்ன? ஆனால் உங்களை பார்த்து சொல்லுவேன், இதிலும் பார்க்க பரமபிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனையே எங்களுக்காக கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவராக காணப்படுகிறார். ஆமீன். அவருடைய ஜீவனை கொடுத்து இரத்தத்தை கொடுத்து அங்கே எங்களை மீட்டு கொண்டவர். அதற்கு மேலாக அங்கே எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஆமீன். எனக்கு பிரியமா இந்த வழியில் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம் அதுதான். நான் வேதாகமத்தோட பகுதியை நான் இந்த வழியில் வாசிப்போம். அங்கே நீங்கள் திருப்பி கொண்டு சொன்னால் இங்கே எபேசியர் 5:8 சொல்லுகிறது. எபேசியர் 5:8 சொல்லுகிறது, அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். ஆமென். அங்கே எதை போல நாங்கள் 1 தெசலோனிக்கர் 5:5 சொல்லுகிறது, நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கு இருளுக்கும் உள்ளவர்கள் அல்லவே. ஆமென். அதே போல எபேசியர் 5:8 சொல்லுகிறது, அங்கே
காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆமென். இங்கே வேதம் சொல்வது நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அங்கே கர்த்தர் எங்கள் ஒவ்வொருத்தரையும் பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டது நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளும்படியா. ஆமென். நீங்கள் இருளுக்குள்ளே நடக்கிறவர்களாக அல்ல தேவன் எதிர்பார்க்கிறான். நீங்கள் ஒவ்வொருத்தரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளும்படி. நீங்கள் ஒவ்வொரு அதை நான் சொன்னேன், நாங்கள் ஒவ்வொருத்தரும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டவர்கள். அவருடைய ரத்தம் சிந்தி அவர் மீட்டிருக்க ஒரு பெற்றோராய் சாதாரணமாக ஒரு தகப்பனாய் தாயாய் எங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிர்பார்ப்பிருக்க என்ற நாங்கள் பிள்ளைகளுக்கு அநேக காரியங்கள் செய்திருக்கிறோம். நேரத்தை கொடுத்திருக்கிறோம், பணத்தை கொடுத்திருக்கிறோம், நாங்கள் பிள்ளைகளுக்கு காரியங்களை செய்திருக்கிறோம். ஆனால் அப்படி நாள் பிள்ளைஇடத்துல சில காரியங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்படித்தானே? அதே போல பரமபிதா தம்முடைய குமாரனை தம்முடைய ரத்தத்தை சிந்தினதுனாலே இன்றைக்கு எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார், நாங்கள் அங்கே இருளின் பிள்ளைகளாய் நடவாமல் நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க முடியும். அநேக காரியங்கள் இருக்கிறதால ஒரு சில காரியங்களை செய்ய முடியும். நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்கும்படியாக அங்கே எதிர்பார்க்கிறார். அதே போல் 1 தெசலோனிக்கேயர் 5:2 4 வாசிக்கிற போது, ரைட், 2 வசனத்தை 4 வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5:2 வாசிக்கிற போது, தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. ஓகே, அங்கே 1 தெசலோனிக்கேயர் 5:5 வசனம், இது சாரி 2 2 வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5:2 இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். ரைட், அங்கே 4 வசனம், சகோதரி, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. ரைட், சொல்லுவது நீங்கள் இருளிலே நடக்காமல் நீங்கள் வெளிச்சத்திலே நடந்து கொள்ளுங்கள். ஏன் என்று சொன்னால் தேவனுடைய வருகை மிகவும் சீக்கிரமாக இருக்கிறது. ரைட், அவர் வர ஆயத்தம் உள்ளவராக, அவருடைய 2வது வருகை மிகவும் சீக்கிரமாக இருக்கிறது. ஆனபடியால் தாங்க சொல்லுகிறார், அங்கே என்ன சொல்றாங்க, திருடன் வருகிறது போல வருகிறார், நீங்கள் அங்கே அங்கே விழித்திருக்க வேண்டிய ஜனங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ரைட், எனக்கு பிரியமான இந்த காலவெளியில் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம், நாங்கள் இருளின் பிள்ளைகளாக இல்லை. ரைட், நாங்கள் தூங்குகிறவர்கள இல்லை, நாங்கள் விழித்திருக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று அவருடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளத்தக்க. அப்போ தேவன் தம்முடைய ரத்தத்தை சிந்தி இல்லாவிட்டால் நமக்காக மகனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டது என்ன, நாங்கள் அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும்படியாக. ஆமென். ஒவ்வொருத்தரும் அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதா. இன்றைக்கு இந்த வேளையில் தேவனுடைய வருகை வெறுமா இருந்து சொன்னால் எத்தனை பேர் நாங்கள் எடுத்துக்கொள்ள ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம்? அதைத்தான் தேவன் எதிர்பார்க்க. நாங்கள் இருளிலே நடக்கிறவளா இருந்து சொன்னால் தேவனுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, இங்கே அன்பிலே, ரைட், அங்கே நீதியிலே சத்தியத்திலே இங்கே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இங்கே கேட்டுக்கொள்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேவனுடைய இன்றைக்கு நடக்கிற சம்பவங்கள் நிகழ்வுகளை பார்க்கிற போது எங்களுக்கு தெரிகிறது தேவனுடைய வருகை இங்கே சீக்கிரமாக இருக்கிறன்னு சொல்லி. ஆனாலும் நாங்கள் ஒன்றை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், நான் ஆயத்தம் உள்ளவனா இருக்கிறேனா? நாங்கள் ஒவ்வொருத்தரும் நாங்கள் ஆயத்தம் உள்ளவனா இருக்கிறோமா? ரைட், அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு கேட்க வேண்டும். ரைட், தேவன் எங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்த எங்களிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? நாங்கள் அங்கே தேவனுடைய சித்தத்திலே நாங்கள் அங்கே எல்லாருடைய தேவனுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த பிள்ளைகளை நான் கேட்டுக்கொள்ள போகும்படியாக. ரைட், ஓகே சார், நல்ல மாதிரி பிள்ளைகள் வரணும். ரைட், சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை இங்கே கேட்கிற டீன் பிள்ளைகள் நீங்கள் கடந்து போகலாம். அவை நான் இங்கே கடைசி ஏரியா இந்த வசனத்தை வாசித்து உங்களோட நான் முடிக்கணும். மாற்கு 10 13 15 வரை இங்கே வேதம் இப்படி சொல்லுகிறது. மாற்கு 10 13 15 மாற்கு 10 13 14 15 வசனங்களை வாசிக்கிற போது வேதம் இப்படி சொல்லுகிறது. நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் அங்கே பெற்றோட அங்கே பிள்ளைகளை இயேசு வண்டியில் கொண்டு வருகிற போது இயேசு அவர்களை பார்த்து இப்படி சொல்லுகிறார். மாற்கு 10 அங்கே 13 14 15 சொல்லுகிறது. அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் அப்பொழுது சிறு பிள்ளைகள் மாற்கு வாசிக்கிற சரி
10:13 அப்பொழுது சிறு பிள்ளைகளை அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையதே. என்ன சொல்றார்? சிறு பிள்ளைகளை காட்டி பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், இவர்களை தடை செய்யாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, அங்கே தன்னுடைய பெறுகிற பிள்ளைகளை பார்த்து சொல்றார், அங்கே தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையதே. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், தேவன் எதிர்பார்க்கிறார் நாங்கள் பிள்ளைகளை போல். பிள்ளைகள் என்ன? கள்ளம் கபடம் இல்லாத அந்த உள்ளம், ரைட்? இங்கே அதை அதாவது நீங்கள் எங்களுடைய சின்னவனுக்கு ஏதாவது சின்ன தண்டிச்சாலோ இல்லாவிட்டா ஏதாவது சொன்னாலோ கோவிச்சு அழுது குளறினாலும் அடுத்த செகண்ட்ல ஆள் வந்து காலுக்குள்ள நிற்கும். ஏன்னா அந்த பிள்ளைக்கு தெரியாது, ரைட், என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லி, ரைட்? இன்னசென்ட், என்ன அப்பாவித்தனமான குழந்தைகள். இப்போ இங்கே என்ன சொல்றது? வேதத்தில் சொல்லுற போது இந்த சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால், அதோட ஒரு சந்தர்ப்பத்தில் நான் நிக்கோதேமு போய் கேட்கிறேன், மறுபடியும் பிறக்க வேண்டுமா நான் தேவனுடைய ராஜ்யத்தில் போறேன்னு சொன்னேன். அதாவது என்ன, எப்படி நான் தாயின் வயிற்றில் எப்படி பிறக்கிறது அப்படி கேள்வி கேட்கிறான். இங்கே சிறு பிள்ளையோட நான் சின்ன பிள்ளையான சரியான்னு சொல்லி நீங்கள் யோசிக்க கூடாது, ரைட்? நான் சின்ன பிள்ளையானவன என்ன நுழைஞ்சோர் மாதிரி போயிடலாம் தானே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள, அப்படி ஒரு எண்ணம் சிந்தனையில் இங்கே பேசப்படையில, ரைட்? இங்கே என்ன பேசுகிறது? தேவனுடைய அங்கே பிள்ளைகளுடைய இருதயத்தை குறித்து பேசுகிறது, ரைட்? அங்கே பிள்ளைகளுடைய இருதயத்தை குறித்து பேசுகிறது, ரைட்? அந்த கள்ளம் கபடம் இல்லாத, ரைட், என்ன அந்த இன்னசென்ட் அப்பாவித்தனமான காரியத்தை இங்கே தேவன் அதைத்தான் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறான். உங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம், ரைட்? தேவனுடைய ராஜ்யத்தை தேவனுடைய பிள்ளைகள் தான் பிரவேசிக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனுடைய பிள்ளைகள் தான் பிரவேசிக்க முடியும். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னு சொன்னால், அது இந்த சிறு பிள்ளையை போல நான் இருக்கிறவனாக இருக்கணும். அப்பொழுது தான் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா.